வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 14. அலுவலகத்துக்கு சென்ற வினயா தனது வேலையை தொடங்கிய சிறிது நேரத்தில் குட் மார்னிங் என்றவாறு புன்னகையுடன் விஷ்ணு அறைக்குள் நுழைந்தான். குட் மார்னிங் சார் என பெண்ணும் பதில் முறுவலை கொடுத்தாள். என்ன, உன் ஃப்ரெண்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது சார். அவளின் வளர்ச்சியை கண்டு கொண்டவன், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்ப போல இருக்கு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்களா என்று சிரிப்புடன் கேட்டான். ஆமா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஓகே, கேரி ஆன் என சிறு தலையசைவுடன் தன் இருக்கைக்கு சென்றான் விஷ்ணு. மதியம் வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலைகள் அமைதியாக நடந்து கொண்டிருந்தது. இடையில் இவளுக்குத்தான் ஆனந்தி உதயா ஞாபகம் வந்தது. என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ பாவம். எனக்காக தான் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஊருக்கு கிளம்ப வேண்டியவங்க சென்னையில ப்ரோக்ராம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனா என்னால அவங்க கூட இருக்க முடியாம போயிடுச்சு என்று வருந்தினாள். திடீரென்று வினயா என்று விஷ்ணு அழைத்தான். சார் என்றவளிடம், அந்த கொட்டேஷன் ஃபைல் எடுத்துட்டு வா என்றவன் தன் கையில் ஏதோ ஒரு ஃபைலை வைத்துக் கொண்டு அதில் தீவிரமாக பார்வையிட்டுக் கொண்டிருந்தான். ஓகே சார் என்ற வினயா சாவியை எடுத்து டேபிள் டிராவை திறந்து உள்ளே பார்த்தாள். ஃபைலை காணவில்லை. ஒரு கணம் இதயம் திக்கென்று தன் துடிப்பை நிறுத்தியது. இங்குதானே அன்னைக்கு வச்ச, எங்க போச்சு என்று மேஜை முழுவதும் பதற்றத்தோடு தேடினாள். எவ்வளவு தேடியும் ஃபைல் கிடைக்கவில்லை. உடம்பிலும் மனதிலும் நடுக்கம் எடுக்க ஆரம்பித்தது. ஷோ, நான் என்ன செய்வேன்? விஷ்ணு கேட்டா என்ன பதில் சொல்றது? அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னானே பத்திரம் பத்திரம்னு. நானும் பத்திரமா தானே பூட்டி வச்சிருந்தேன். அப்புறம் எப்படி காணாம போயிருக்கோம் என்ற கவலையுடன் நெற்றியை தேய்த்தாள். ஒரு ஃபைல கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா வினையா என அதிருப்தியுடன் கேட்ட விஷ்ணு அவளிடமிருந்து பதில் வராமல் போகவும் நிமிர்ந்து பார்த்தான். பேய் அறைந்தது போல் தோற்றமளித்து எழுந்து நின்றவளை புரியாமல் பார்த்தவள், ஏன் ஒரு மாதிரி இப்படி திரு திருன்னு முழிக்கிற என்று கேட்கும் பொழுதே அவன் முகமும் லேசாக இறுக ஆரம்பித்தது. ஃபைல் எங்க என்று கூர்மையாக பார்த்தான். மெல்ல எச்சிலை கூட்டி விழுங்கியவாறு, சார் என்றாள் திக்கி திணறி. வாட் என் அதிர்ச்சியுடன் கூவியவன் வேகமாக எழுந்து அவள் அருகே வந்தான். என்ன இடியட் பாரு வளர்ற, ஃபைல் எங்க என்றாள் கோபமாக. சார், நான் டேபிள் டிரால தான் போட்டு வச்சிருந்தேன், இப்ப திறந்து பார்த்தா காணோம் என்றாள் அச்சத்தோடு. Do you have any sense? எவ்வளவு தூரம் பத்திரமா கவனமா வச்சிருன்னு சொன்ன, இப்ப கூழ காணும்னு சொல்ற என பல்லை கடித்தான் விஷ்ணு. நானும் ஃபைல பத்திரமா டிரால வச்சு போட்டிட்டு சாவியை என்கிட்ட தான் சார் வச்சிருந்தேன். ஆனா எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு புரியல. அது எப்படி வினையா, பத்திரமா பூட்டி வச்சிருந்தது திடீர்னு காணாம போகும் என்றவனின் குரலில் கடுமை ஏறியது. உண்மையை சொல்லு வினையா, ஃபைலை என்ன பண்ண என்றாள் அழுத்தமாக பார்த்து. சார் என அதிர்ந்து பதறியவள், நான் எதுவும் பண்ணல சார், ஃபைல் என்னாச்சுன்னு எனக்கும் தெரியல என்றாள் கலக்கத்துடன். இத நான் நம்பணுமா வினையா? ஏற்கனவே உன்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், எனக்கு நம்பிக்கை தான் முக்கியம்னு. என்னை ஏமாத்துறவங்களை கண்டா எனக்கு கொலைவெறி ஆகும். எதனாலும் நான் மன்னிச்சு விட்டுடுவேன், ஆனா நம்பிக்கை துரோகம் பண்றவங்களை மட்டும் என்னைக்கு மன்னிக்கவே மாட்டேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு, ஃபைல் எங்க என்றான் விஷ்ணு அடக்கப்பட்ட சீற்றத்துடன். சார், உண்மையதான் சொல்றேன், ஃபைல் எங்க நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது, என்ன நம்புங்க என்று கெஞ்சினாள் வினயா. வினயா, என் கோபத்தை மேல மேல கிளறாத, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது என்று ஆவேசமாக ஆரம்பித்தவன் சற்றே நிறுத்தி அவளை நேராக உற்று பார்த்து, ஃபைலை யார்கிட்ட கொடுத்த, எவ்வளவு பேர பேசியிருக்க என்று நிதானமாக கேட்டான். அவன் வார்த்தைகளில் ஸ்தம்பித்து விட்டவளின் தொண்டைக்குழி உலர்ந்து போனது. திருட்டு பட்டம் சுமந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் நிற்க வேண்டிய தன்னுடைய அவல நிலையை எண்ணி அவமானத்தில் முகம் சிவந்து வெளிகள் ஊற்றெடுத்தது. இருந்தும் தன் உணர்வுகளை முயன்று கட்டுக்குள் கொண்டு வந்தவாறு மீண்டும் தன்னை நிரூபிக்க போராடினாள் அவள். சார், சத்தியமா நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. முத நாள் உங்ககிட்ட சொன்னது போலதான், எனக்கு எதுலயும் நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். அந்த ஃபைலை யார எப்படி எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நம்புங்க என்று முடிக்கும் முன்னே அழுகை பெருகி குரலை உடைத்தது.
ஸ்டாப் இட் வினயா என்று உரிமையவன், இப்ப எதுக்கு அழற? எனக்கு அழறவங்களை பார்த்தாலே எரிச்சல் தான் வரும். தான் காரியம் எடுப்படலன்னா அப்பதான் ஒருத்தர் அழுது சாதிப்பாங்களாம் என்று முறைத்தான். தன் அழுகையை அடக்கும் முயற்சியில் அவள் ஈடுபட்டிருக்க அவன் மேலே பேசிச் சென்றான். நான் சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு வீட்டு கடன் இருக்கு. உன்கிட்ட கொடுத்த ஃபைல பத்திரமா பூட்டி வச்சேன்னு நீதான் அவ்வளவு உறுதியா சொல்ற. அப்புறம் ஃபைல் தன்னால காணாம போச்சுன்னு நீ சொன்னா நான் என்னன்னு நினைக்க முடியும்? இப்படித்தான் எனக்கு தோணும் என்றான் விஷ்ணு எரிச்சலுடன் முகத்தை சுளித்து. அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் உதட்டை கடித்து அழுகையை அடக்கிய வண்ணம் வினயா தலைகுனிந்து நின்றாள். அவன் சொல்வதில் என்ன தப்பு இருக்கிறது? அவனிடத்தில் யாரா இருந்தாலும் இப்படித்தான் சந்தேகப்படுவாங்க. என் தலை விதி இது. நான் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா இருந்தாலும் என்னோட தலையில எழுதி இருக்கிறதா நடந்து தீரும். இதுக்கு அவ என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, ஏத்துக்க வேண்டியதான். வாழ்க்கை மீது பற்றில்லாமல் இதயம் மறுத்து போக உணர்வுகள் துளைத்த முகத்துடன் தரையை விரித்தாள் வினயா. அவள் முகத்தில் வந்து போன வேதனையின் சாயல்களை ஒரு முழு நிமிடம் ஆழ்ந்து பார்த்திருந்தவன் பிறகு என்ன நினைத்தானோ அவளிடம் சமாதானத்தில் இறங்கினான். சரி வினயா, நீ போய் உன்னோட இடத்துல உட்காரு என்று அமைதியாக சொல்லிவிட்டு தன் சீட்டில் சென்று அமர்ந்தவன் மேஜை மீது இரு கைகளையும் கோர்த்து ஊன்றியபடி அதில் தன் முகத்தை புதைத்து கண்கள் மூடி பொறுமையாக சிந்திக்க ஆரம்பித்தான். அவளுடைய முகத்திலோ பேச்சிலோ பொய்மை இருப்பதாக தெரியவில்லை. உண்மையைத்தான் சொல்வது போல் தெரிகிறது. பிறகு பூட்டி வைத்திருந்த ஃபைல் எங்கே போயிருக்கும்? அதை எப்படி கண்டுபிடிப்பது? கடைசி தேதிக்கு நாள் வேறு குறைவாக இருக்கிறது. அதற்குள் உரிய இடத்தில் கொட்டேஷன் ஃபைலை சமர்ப்பிக்க வேண்டும். இப்பொழுது போய் ஃபைலை காணோம் என்று சொன்னால் என்ன செய்வது? எப்படியோ கஷ்டப்பட்டு விடிய விடிய வேலை பார்த்து புதிய ஃபைலை மீண்டும் தயாரித்து விடலாம் என்றாலும் பழைய ஃபைலை திருடியிருக்கும் போட்டியாளர்களுக்கு நாம் கோட் பண்ணியிருக்கின்ற அமௌண்டின் நேரம் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். நாம் அடுத்த ஃபைலை தயாரித்தாலும் அதற்கு பக்கமாகத்தான் தொகையை வைப்போம் என்று சுலபமாக அனுமானிப்பார்கள். ரொம்பவும் குறைந்த தொகையில் டெண்டர் எடுக்க முயன்றால் கம்பெனிக்கு நஷ்டமாகிவிடும். இப்பொழுது என்ன செய்வது? நெற்றியை தேய்த்து விட்டுக் கொண்டவன், ஆக மொத்தம் அந்த டெண்டரை கைவிடுறது ஒண்ணுதான் இருக்கிற வழியா? ச, அது கண்டிப்பா நமக்கு தானே எவ்வளவு நம்பிக்கைய காத்துட்டு இருந்தேன். அதை கிடைக்க விடாம செஞ்சவங்கள சும்மாவே விடக்கூடாது என்று வெறியோடு நினைத்தான். யார் அதை செஞ்சிருப்பாங்க? அத்தனை துணிச்சல் உள்ளவங்க இங்க யார் இருக்காங்க? அவங்களை எப்படி ஆதாரத்தோட கண்டுபிடிக்கிறது என்று தீவிரமாக யோசனையில் ஆழ்ந்தான் விஷ்ணு. தன் சீட்டில் அமர்ந்தவாறு அவனையே பார்த்து கொண்டிருந்த வினயாவிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அந்த ஃபைல் மட்டும் கிடைக்கலனா கான்ட்ராக்ட் கிடைக்காம கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் ஆயிடுமே. அந்த நஷ்டம் என்னாலதானே ஏற்படுது. என் பிறந்த நாள் அதுவுமா? என்னால ஒருத்தருக்கு நஷ்டமா என்று அவள் உள்ளம் புலம்பை தவித்தது. இது சரி பண்ணவே முடியாதா? என்னால ஏற்பட்ட நஷ்டத்தை நான் தான் தீர்க்கணும். இதுக்காக காலம் முழுசு இந்த கம்பெனிலேயே தொடர்ந்து வேலை செஞ்சு என் செலவு போக மீதமாகிற சம்பள பணத்தை அப்படியே கம்பெனிக்கு கொடுத்துடணும் என்று தீர்மானமாக முடிவெடுத்தாள். முழு நஷ்டத்தை போக்க முடியாட்டாலோ அட்லீஸ்ட் குறைக்கவாது செய்யலாமே. இது எப்படி அவன்கிட்ட சொல்றது? ரொம்ப கோவப்படுவானே என்று தயக்கத்துடன் அவனை பார்த்தாள். விஷ்ணு இன்னும் தன் சிந்தனையிலிருந்து வெளிவராமல் இருப்பதை இவள் வேதனையுடன் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் முகத்தில் திடீரென்று வெளிச்சம் பரவியது. என்ன, ஃபைல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? அவன் முகத்துல ஒரு தெளிவு தெரியுதே என்று இவள் மனம் பரபரத்தது. விடையா, இங்க வா. விஷ்ணு அழைக்கவும் வேகமாக அவன் அருகே சென்றாள் பெண். சார், என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதானே ஃபைல் காணாம போச்சு. அதனால கம்பெனிக்கு பெரிய நஷ்டம். என்னால ஏற்பட்ட அந்த நஷ்டத்துக்கு நானே பொறுப்பெடுத்துக்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் இங்கே வேலை செய்யறேன். என் பேசிக் நீட்ஸ் போக மீதியாகிற சம்பள பணத்தை அப்படியே கம்பெனி கொடுத்துறேன் சார். தன் எதிரே அவசர அவசரமாக வார்த்தைகளை கோர்த்து நான் முன்னிடம் சொன்னது போல் நேர்மையானவள் தான் என்று தன்னை நிரூபிக்க போராடும் அந்த பெண்ணை வியப்புடன் பார்த்த விஷ்ணுவிற்கு மெல்ல புன்னகை எறும்பியது. முதல்ல உட்கார் என்று நாற்காலியை காட்டினான். அவன் பேச்சை தட்டாமல் சட்டென்று அமர்ந்தவளிடம், ஐ எம் ரியலி வெரி சாரிமா என்றான் நாயகன் வருத்தத்துடன். ஒரு கணம் திடுக்கிட்டவள், சார், என்ன நீங்க போய் என்கிட்ட சாரி கேக்குறீங்க? தப்பு பண்ணதுனா? இல்ல பிளீஸ் சார், வேணாம் என்றாள் கலவரமாக. இதுல என்ன தப்பு இருக்கு வினியா? நாங்கிற ஈகோ பிரஸ்டீஜ் பாக்குறவன் கிடையாது. என் மனசுக்கு நான் செய்யறது தப்புன்னு எப்ப தோணுதோ உடனே சாரி கேட்டுருவேன். எதிரில இருக்கவங்க யாரு என்னன்னு எதுவும் பார்க்க மாட்டேன், யோசிக்கவும் மாட்டேன். அப்பதான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கும். இல்ல என் குற்ற உணர்வே என்னை அரிச்சு எடுத்துரும். ஆனா
என்கிட்ட ஏன் நீங்க சாரி கேட்கணும்? நீங்க ஒரு தப்பு பண்ணலையே. ஏன் இல்ல? இவ்வளவு நாள் உன்னோட பழகி இருந்தோம், உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம். ஃபைல் காணலங்கனோ கோபத்துல உன்கிட்ட கண்டபடி ஹார்ஷா பேசிட்டேனே. இப்ப பொறுமையா யோசிச்சு பார்க்கவும் தான் ஓ மேல எந்த தப்பு இருக்காதுன்னு தெளிவா புரியுது. உடனே முகம் மலர்ந்தவள், தேங்க்யூ சார். ஆனா உங்க நிலையில இருந்து நீங்க பேசுனது ரொம்ப சரிதான். என்கிட்ட பொறுப்பா ஒப்படைச்சத நான் தானே பாதுகாக்க தவறிட்டேன். அதனால தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட சாரி எல்லாம் சொல்லாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றாள் வருத்தமாக. அது எப்படி வினையா? நீ மட்டும்தான் ரொம்ப நல்லவளா இருக்கணுமா? நாங்கெல்லாம் நல்லவங்களா இருக்க கூடாதா? செய்யாத தப்புக்கு ஆயுள் முழுக்க இங்க வேலை செஞ்சு பணம் தரேன்னு நீ சொல்லுவ. ஆனா நாங்க சிம்பிளா சாரி கூட கேட்க கூடாதா? ரொம்ப அநியாயமா இல்லது இருக்கு என்று விஷ்ணு கிண்டலாக குறிப்பிட அவள் முகம் லேசாக சிவந்து போனது. சார் என்ற கூச்சத்துடன் இழுத்தவளை பார்த்து, ஒன்னே ஒண்ணு வேணும்னா நான் ஏத்துக்கிறேன் என்றவளை கேள்வியாக நோக்கினாள் அவள். காலம் முழுவதும் இங்கேயே வேலை செய்யறேன்னு சொன்னியே, அத வேணும்னா நான் தாராளமா ஏத்துக்கிறேன். இவ்வளவு பெரிய சின்சியர் ஒர்க்கர் எங்க தேடினாலும் எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க என்று மேலும் கேலி செய்தான். மெல்ல சிரித்து விட்டவள், சார் அதை விடுங்க. நீங்க யோசிச்சுட்டு இருந்ததை நான் பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க முகத்துல ஒரு வெளிச்சம் வந்ததே, அதென்ன? ஃபைல் பத்தி எதுவும் கண்டுபிடிக்க முடிஞ்சதா என்று ஆவலாக கேட்டாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.